என்னங்க பால் குடிக்க சொன்னா குடிக்க மாட்டீங்க? இந்தாங்க பால். எனக்கு வேணாம். அட குடிங்க. ஆபீஸ்லயும் வேலை செய்றீங்க, வீட்டுக்கு வந்தாலும் வேலை செய்றீங்க. என்னங்க நீங்க? குடிங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு எனக்கு. அது அப்புறம் பாத்துக்கோங்க, முதல்ல பாலை குடிங்க. எப்ப பாரு பாலு பாலு பாலு. நான் என்ன சின்ன பையனா? ஐயோ குடிங்க. சரி குடு. சரி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்குறேன். அட இருங்க. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. எதுவும் பேசாதீங்க. அட என்ன இதெல்லாம்? பேசாதீங்கன்னு சொன்னல, கொஞ்சம் சைலண்டா இருங்க. நான் தான் உங்களுக்கு மூடு வர வைக்கிறேன்ல. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், என்னாச்சு உனக்கு? திடீர்னு என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியலங்க, நேத்துல இருந்து ஒரே வலியாவே இருக்கு. அப்படியா? சரி காட்டு. அம்மா கொஞ்சம் வீங்கின மாதிரி தெரியுது. கடவுளே, எங்க வலி இருக்கு? இங்கயா? வலிக்குதுங்க. இங்கயா? கொஞ்சம் பொறுத்துக்க. டாக்டர் வர சொல்லுங்க. சரி இரு. ஃபோன் எங்க வச்ச? இதோ இருக்கு. இரு, கொஞ்சம் பொறுத்துக்க. டாக்டர் கால் பண்றேன். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. திடீர்னு என் ஒய்ஃபுக்கு முதுகு வலி வந்துருச்சு சார். என்ன முதுகு வலியா? கொஞ்சம் வர முடியுமா சார்? இந்த டைம்லயா? ப்ளீஸ் சார். நாளைக்கு மார்னிங் வரேன், என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் வலி பொறுக்க முடியாது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார். என் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் ப்ளீஸ். சார் இந்த டைம்லன்னா சார் வாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுறா சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க சார். சரி வரேன், இருங்க. பேசிட்டேன், டாக்டர் சீக்கிரம் வந்துருவார். கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க இப்போ வந்துருவார். வலிக்குதுங்க. என்ன இது, டாக்டர் இன்னும் வரல? கொஞ்சம் பொறுத்துக்கமா, டாக்டர் இப்ப வரேன்னு சொல்லிட்டாரு. கட்டாயமா டாக்டர் வந்துருவாரு. ரொம்ப வலிக்குதுங்க. டாக்டர் என்ன இன்னும் வராம இருக்காரு? இங்க பக்கத்துல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? எப்ப வருவாருன்னு தெரியலையே இவரு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர். என்னாச்சுங்க இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? அது எப்படி சொல்றது டாக்டர், அவ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது முதுகு வலி ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தா. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி வர வச்சேன். வாங்க வாங்க பார்க்கலாம். வந்து பாருங்க. வலி எந்த இடத்துலங்க இருக்கு? இந்த இடம் வலிக்குதா? இந்த பக்கமா? பேக் சைடு வலி இருக்கா? ஆமா டாக்டர். சரி, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாயிடும். சின்ன இன்ஜெக்ஷன் தான், வலி ஒன்றும் பெருசா இருக்காது. அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லம்மா, அவ்வளவுதான். சரியாயிடும். வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு. ஓகே, சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ரெஸ்ட். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நிரஞ்சன் சார் கொஞ்சம் வரீங்களா? இத வரேன். ம். என்னாச்சு டாக்டர்? நிரஞ்சன் சார், உங்க ஒய்ஃபுக்கு போன் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதை ஓஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க. சரி டாக்டர். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனா இந்த இன்ஜெக்ஷனை 1 மந்த்துக்கு ரெகுலரா போட்டாகணும். நம்ம கொஞ்சம் லேட் பண்ணா கூட அது கேன்சரா மாற வாய்ப்பு இருக்கு. அது சரி டாக்டர், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா டெய்லினா நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும் இல்ல டாக்டர்? நீங்களே நல்லா யோசிச்சுக்கங்க, உங்களுக்கு உங்க ஒய்ஃப் முக்கியமா இல்ல வேலை முக்கியமான்னு. அப்படின்னா நீங்களே தினமும் வந்து இன்ஜெக்ஷன் போட முடியுமா டாக்டர்? எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆனா பரவாயில்ல, ஐ வில் பே. சரி, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியா? ஓகே டாக்டர். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையாம்மா? எல்லாம் சரியாயிடும். இப்போதானே இன்ஜெக்ஷன் போட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. டாக்டரே டெய்லியும் வந்து இன்ஜெக்ஷன் போடுறான்னு சொல்லியிருக்காரு, சரியா? எதை பற்றியும் யோசிக்காத, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன், சரியா? என்னாச்சு? டாக்டர் இன்னும் வரவே இல்லை. எனக்கு வேற ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. சரி,
ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, ஹலோ சொல்லுங்க. நீங்கள் இன்னும் வராமல் இருக்கீங்க. நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டாக்டர். இன்ஜெக்ஷன் போட வரேன்னு சொன்னீங்கல்ல? ஓ யா பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு 1/2 hourல அங்கே வந்துடுறேன். சரியா? சரி, நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட்டு கூகுள் பேயில் பண்ணிடுறேன் சார். ஓகேங்க, ஓகே. எனக்கும் அதுதான்டா வேணும். அதுக்கு தானே லேட் பண்ணேன். நீ போன உடனே நான் வந்துடுவேன். உன் பொண்டாட்டி எனக்கு தான்டா. இங்கே பாருமா, எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாமே உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நான் பெங்களூர் வரைக்கும் போகிறேன். டாக்டர் சார் அடிக்கடி வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போடுவார். நீ ஜாக்கிரதையா இரு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். சார் இருக்கீங்களா? ம். டாக்டர் டாக்டர், என்ன இது? டோஸ் அதிகமா போடுற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அது அது வந்து ஓ டாக்டர், ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். சைலன்ஸ். அமைதியாக இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெரி குட். ம், எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கல்ல? என்னது இது? எனக்கு தலை சுத்துது டாக்டர். பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன்ல அது அப்படிதான் இருக்கும். ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். நீங்க கவலைப்படாம கண்ணை மூடி தூங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே? டாக்டர், ஏய், என்ன பண்றீங்க நீங்க? டாக்டர் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காம கொடூரா. உன் அசிஸ்டன்ட் எனக்கு முன்னாடியே சொன்னான். நான் தான் உன்னை நம்பினேன். புரிக்கிற ராஸ்கல். என்ன பண்ற பாரு. வாடா வெளியே. என்னாச்சுங்க? நீங்க எப்ப திரும்ப வந்தீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வெறி பிடிச்ச நாய் உன்னை கடிக்க வந்துருச்சு. நான் அதை துரத்தி விட்டுட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்கலாம். நீ படுத்துக்கோமா, ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியா? இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்த்து எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க.